ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஸ்டாக் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம். கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்ன சர்ப்ரைஸ்னு உங்களுக்கு தெரியும். அதில் மறக்காமல் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா விபூதி மாடல், அது பிரான்ஸ் பீஸ் தான், குட்டி சைஸ் தான் இருக்கும். நம்ம ரெகுலராக பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது இது ஒரு விளக்கு. இதில் வந்து முருகப்பெருமான் இருக்கிற மாதிரி கையில் வேலோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கம் குதிரை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து ரெகுலராக கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான். நீங்கள் தாராளமாக பூஜை ரூமில் வச்சு ஏற்றுற அளவுக்கு சைஸ் வந்து இருக்கும். ரொம்ப குட்டி சைஸ்லாம் இல்லை, ஓரளவு நல்ல பெரிய சைஸ் தான். மேலே வந்து கொடியோடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டிசைன் பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கு. அதுவும் பிரான்ஸ் பீஸு. அடுத்தது ஒரு பிராஸ் தட்டு. இது வந்து மூடி தான். இதுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு கும்மலும் இருக்கும். அதே மாதிரி ஹேண்ட்மேட் பீஸ் உங்களுக்கு தெரியும், அங்கங்கே பொட்டு போட்டால் ஹேண்ட்மேட் பீஸு நல்லா உங்களுக்கு டயா ஒரு 4 இன்ச் அந்த மாதிரி டயா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பிளேட்டு தான். இது வந்து ஒரு பூஜா பிளேட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆரத்தி தட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பழம், தேங்காய், வாழைப்பழம்லாம் வச்சு சாமிக்கு படைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது. பட் இது வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஓல்டு பிளேட்டும் கூட. இது ஒரு பிரான்ஸ் பீஸும் கூட. உங்களுக்கு ஒரு இடத்துல லைட்டாக அந்த கை வச்சு காட்டுற இடத்துல விட்டுருக்கு, மற்றபடி சூப்பராக இருக்குது கண்டிஷன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஒயிட் பிராஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட்டிங் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். நீங்கள் ஜுவல்லோ இல்லை வந்து நீங்கள் காயின் பாக்ஸாவோ யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹார்ட்டிங் ஷேப்பில் இருக்குது. இதில் லாக் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல, பட் லாக் வந்து இல்லை. இந்த மாதிரி சும்மா வச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் டைட்டாகவே இருக்குது. உங்களுக்கு லிட்டு ரொம்ப லூஸாலாம் இல்லை, டைட்டாகவே இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம காமிச்சிருப்போம். அவ்வளோ பழசாக இருந்தது. நம்ம வாஷ் பண்ணி இந்த கலருக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணி தான் உங்கள் கைக்கு கொடுக்குறோம். நீங்கள் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க ஒரு டைம் நல்லா கிச்சன் ஐட்டம்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தூண்டாமணி விளக்கு. இது என்ன சாதாரண தூண்டாமணி விளக்குன்னு தான் நானுமே நினச்சிட்டு இருந்தேன். பட் அவ்வளோ சூப்பரான ஒரு மாடல். நல்ல ஒரு வெயிட் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஹேங் மட்டும்தான் பண்ண முடியும், வச்சு ஏற்றுற அளவுக்கு இந்த விளக்கு வந்து டிசைன் பண்ணலை. ஸோ உங்களுக்கு கீழே வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வச்சு ஏற்ற முடியாது. நீங்கள் வந்து தாராளமாக ஒரு பூஜை ரூமில் தொங்க விட்டு நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். இது அணைஞ்சு போகாது. அதனால தூண்டாமணி விளக்கு நம்ம தூண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. தூண்டாமணி விளக்கும் கூட. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சர்ப்ரைஸும் இருக்குதுக்குள்ளே. என்னடா இங்கே ஸ்க்ரூ வந்துருச்சே, நம்ம வந்து எண்ணெய் எப்படி ஊற்றுறதுன்னு நானே யோசிச்சுட்டே இருந்தேன். பட் மேலே வந்து எண்ணெய் ஊற்றுறது இருக்குது. இந்த மாதிரி ஒரு லிட்டோடு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் காற்றுல அணைஞ்சு போகும், அந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. நல்ல ஒரு சூப்பராக சாலிடாக இருக்க பீஸு. ரீசெண்டாக பாலிஷ் போட்டிருக்கோம். அந்தளவுக்கு கருப்பாக இருந்தது, அதனால் நம்ம பாலிஷ் போட்டிருக்கோம். பாலிஷ் போட்டாலுமே உங்களுக்கு வாஷ் பண்ணி தான் ப்ராடக்ட் வந்து கையில் கொடுக்குறோம். ஸோ நல்லா கண்டிஷனாகவே இருக்கும். இந்த மாதிரி மேலே இருக்க ஸ்க்ரூவை கழட்டிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 200லேருந்து ஒரு 300 ml நல்லாவே குவான்டிட்டி உங்களுக்கு பிடிக்கும். பட் வாஷ் பண்ண முடியாது, அது ஒரு மைனஸ் தான். ஆனால் நீங்கள் ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க ஊற்றிட்டு 2 தடவை குளிக்கிட்டு நீங்கள் கீழே ஊற்றினீங்கனாலே அந்த டஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு போயிடும், அந்த அழுக்கெல்லாம் போயிடும். இந்த மாதிரி ஒரு லிட் போட்டுட்டு அதுக்கு இன்னும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு வெயிட்டான பீஸும் கூட. ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பீஸஸை நம்ம வந்து ஹேங் பண்ணி ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது செயின் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா குட்டியாக ரோப் மாதிரி நல்லா டிசைன் பண்ண ரோப் மாதிரி நீங்கள் வச்சுட்டு கூட டைட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு கோவில் வைப்பு கொடுக்கும் வீட்லேயே. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாமா? அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பொங்கல் பாட்டு தான். இந்த பொங்கல் பாட்டு ஒரு 100 கிராம் கிட்ட அரிசி போடலாம். ஒரு 3 பேர் அந்த மாதிரி பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இதை வளைய பாத்திரம்னு சொல்லுவாங்க, அந்த வளைய பொங்கல் பானைன்னு சொல்லுவாங்க. கீழே வந்து ஒரு வளையம் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது அவ்வளோ ஓல்டு, நல்ல ஒரு பிரான்ஸ் பீஸும் கூட. உங்களுக்கு கெப்பாசிட்டி ஒரு 1.5 லிட்டர் கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். அதனால் ரெகுலராக பொங்கல் வச்சு பிரசாதம் பண்ணுவாங்களா, அவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும் இந்த சைஸு. அந்தளவுக்கு நல்ல ஒரு ஓல்டு பீஸு. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூஸ் பண்ணியிருந்தாலுமே கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு காய் கொத்து தான். இதுதான் இன்றைக்கி ஹீரோனே சொல்லலாம். பட் இந்த வீடியோவில் நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, அதனால் நான் எதையுமே ஹீரோன்னு மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த காய் கொத்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு குட்டி சைஸில் நம்ம ஒரு காம்பேக்டாக ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு காயோட கெப்பாசிட்டியெல்லாம் ஒரு 300-400 கிராம்ஸ் நீங்கள் பொறிக்கிறீங்கனாலும் தாராளமாக பிடிக்கும். உள்ளட்டு இன்னுமே நல்லா இருக்குது. நம்ம நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ கருப்பாக இருந்தது, நம்ம நல்லா வாஷ் பண்ணதுனால இந்த கலரில் இருக்குது. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இதில் இல்லை. உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து இப்படி தான் வருது.
வருது. இந்த மாடல் எல்லாமே கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கலண்டரும் அப்படிலாம் இல்லை, நல்லா யூஸ் பண்ணதுனால அப்படி இருக்குது. மற்றபடி கண்டிஷன் ரொம்ப சூப்பராக பக்காவாக இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப 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 இந்த வீடியோவில் பிடிச்சி நான் ஷேர் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். நமக்கு வந்து ஸ்டாக் வரப்போ ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம மனசு ரொம்ப வந்து பிடிச்சிரும். இந்த கடையில் எடுக்கிறப்போ நமக்கு ஒரு சில ப்ராடக்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி பிடிச்சி எடுத்த ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஒரு பிரான்ஸ் பீஸு, ஒரு பன்னீர் சொம்பு தான். அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பீஸு. நல்ல ஒரு பெரிய பீஸும் கூட, தாராளமாக நம்ம ஃபங்க்ஷன் வீட்லேயே வைக்கலாம், அந்தளவுக்கு நல்ல பெருசு. இதுக்கு முன்னாடி காமிச்சதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு குட்டி தான், அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது நல்ல பெருசு. அந்த டிசைனுக்கு தான் காசே, அந்த டிசைன் தான் ஒர்த்து. அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, நல்லா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம், நல்ல சூப்பராக கண்டிஷனாகவே இருக்குது. பிரான்ஸ் பீஸுன்றதுனால நம்மளுக்கு நல்ல வெயிட் வந்து இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாமா? ஆக்சுவலாக இந்த தூக்கு எடுக்கிறப்போ நிறைய இடம் அலைஞ்சு தான் எடுப்போம். ஸோ இந்த தூக்கு எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சு ஆட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பாட்டி என்னை வந்து பார்த்தாங்க. இந்த மாதிரி இந்த தூக்கு வாங்கிட்டு போனேன், இந்த மாதிரி நான் சேல் பண்ணுறேன், நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வந்து இந்த தூக்கை பார்த்துட்டு இது கிளி தூக்குமா, இது எங்கே கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஷாப் ஓனர் தான் அந்த பாட்டியுமே. ஸோ அதனால இங்கே வாங்கினேன் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ அப்படியாம்மா, இது கிளி தூக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும், இது கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், இது நல்ல ஒரு ஓல்டு பீஸும் கூடமா, நீ இமேஜின் பண்ணி பாரு, அந்த மூடியோட அந்த கிளி உட்காந்துருக்க ஷேப்பில் இருக்குமே பாரு அப்படின்னு சொன்னாங்க. இதோட கெப்பாசிட்டி ஒரு 2 லிட்டர்ஸ் வந்து பிடிக்கும் உங்களுக்கு அந்த கிளி தூக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் டின்னுமே இருக்குது. இப்படி ப்ராடக்டை மாற்றி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம், நிறைய ஸ்டோரி சொல்கிறதுனால அந்த ப்ராடக்டை மிஸ் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இந்த உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் ட்ரம்மாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். 10 லிட்டர்ஸ் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். 4 கிலோ வந்து வெயிட் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ரைஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வைக்கிறப்போ பூச்சி எதுவுமே வராது, நல்ல கண்டிஷனாக இருக்கும் உங்களுக்கு. அரிசியுமே பாத்திரமும் அந்தளவுக்கு வெயிட் உங்களுக்கு ஒரு ஆள் தூக்கி ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது நல்ல வெயிட் வந்து இருக்குது. அதே மாதிரி டின்னும் பக்காவாக இருக்குது. யூஸ் பண்ணாத ப்ராடக்ட் ரொம்ப கருப்பாக இருந்ததுனால நம்ம வாஷ் பண்ணி இந்த கலரில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ராடக்ட்லாம் வாஷ் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு நாளைக்கு 3 hours வேணும். ஒரு 10 ப்ராடக்ட் வாஷ் பண்ணாலே எனக்கு 3 hours அடிச்சிருது. ஸோ அப்படியே உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுக்கணும், வாஷ் பண்ணால் தான் நல்லா இருக்குன்றதுனால நானே வாஷ் பண்ணுறேன். ஆள் வச்சிருந்தோம் முன்னாடி, அவங்க வந்து ஒர்த்து தெரியாமல் ப்ராடக்டை கீழே போட்டுட்டாங்கன்னா அது உடஞ்சி போயிடுது. அது உங்களுக்கும் யூஸ் இல்லை, எனக்கு யூஸ் இல்லை. அந்த ரீசன்னால நம்ம இப்போ நம்மளே தான் வாஷ் பண்ணுறோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் அவ்வளோ ரசித்து அவ்வளோ யூனிக்காக. ஏன்னா நான் இந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி நாலேஜே இல்லை. பட் இப்போ தெரிஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ரசித்து நான் வாஷ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த பீஸ் வந்து புதுசு தான், பட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால நான் இந்த ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நம்ம கஸ்டமருக்கும் நம்ம ரெகுலராக ப்ரைவேட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நம்ம வீடியோவில் போடலாம், அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியுன்றதுனால நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இது ஒரு நல்ல சாலிடான ஒயிட் பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான். 2 பீஸாக நான் வந்து கேட்டிருந்தேன் கஸ்டமர்ஸும். ஸோ அதனால 2 பீஸ் நான் கொண்டு வந்து காமிச்சிருக்கேன். இதோட வெயிட் 3 kg வந்து வெயிட் இருக்கும், டோட்டல் வெயிட் 2ஐயும் சேர்த்து. உங்களுக்கு ஹைட்டு ஒரு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஹைட் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஹைட்டு ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இந்த வெயிட்டுக்கு நம்ம வெள்ளி கண்டிப்பாக இப்போ இருக்க நிலைமையில் வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம தாராளமாக ஒயிட் பிராண்ட் ஏற்றுனீங்கன்னா அப்படியே வெள்ளி விளக்கு மாதிரி இருக்கும். ரீசெண்டாக என் ஊரில் நடந்த சம்பவம், என் வீட்டில் நடந்த சம்பவம். நாங்கள் ஒரு கோவில் ஃபங்க்ஷனில் இந்த விளக்கு ஏற்றி வச்சுருந்தோம். கேட்காத ஆட்களே பாக்கி இல்லை. உங்களுக்கு தெரியாது வில்லேஜில் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கேட்காத ஆட்களே இல்லை. எப்படி இந்த அளவுக்கு வெயிட்டில் வெள்ளி விளக்கு வாங்கினேன்னு எல்லாருமே கேட்டுட்டு போனீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டும் கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த விளக்கு எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ண நல்ல கலர் கொடுக்கும், நல்ல லுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கான ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த சர்ப்ரைஸ் வீடியோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் எல்லாருக்கும் நம்மளோட சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.